கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அநேக கவலைகளில் தேவனுடைய ஆறுதல். நமக்கு மனிதனாக பிறந்த நமக்கு கவலைகள் நம்மை விட்டு பிரியாத ஒன்று, நம்மளுடைய மனதை விட்டு பிரியாத நீங்காத ஒன்று. இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 94 அதிகாரம் 19 இங்கு தாவீது சொல்கிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறார். மனித வாழ்க்கையில் கவலைகள் தவிர்க்க முடியாதவை. கவலை என்பது நம்முடைய எண்ணங்களை துண்டித்து விடுற ஒரு சக்திங்க. பிளந்து விடும், நம்மளுடைய எண்ணங்களை என்ன செய்யும், பிளந்து விடுற ஒரு சக்தியாக இருக்குது. இந்த வசனத்தை எழுதின தாவீது சொல்கிறாரு, தன் வாழ்க்கையின் ஆழ்ந்த கவலை நேரத்தில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இருந்தப்ப கூட தேவனுடைய ஆறுதலை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் இன்னைக்கு தேவனுடைய ஆறுதலை அனுபவிக்க நாம் கடந்து செல்வோமா? இன்னைக்கு நம்ம அந்த ஆறுதலை எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். கீழ் வருமாறு வசனத்தின் விளக்கம் என்னங்க, என் உள்ளத்தில் அநேக கவலைகள் வந்துச்சு. ஒன்றா ரெண்டா எதை சொல்கிறது? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், நாளைக்கு என்ன சாப்பிடணும், நாளைக்கு என்ன சமைக்கணும், ஆஃபீஸ் கவலை, வேலை கவலை, பிரயாண கவலை, ஐயோ விருந்தினர்கள் வருவாங்களே என்ன கவலை, நாளைக்கு நான் அவங்களுக்கு என்ன மொய் செய்யணும், ஏகப்பட்ட கவலைகள் அல்லவா. என் பிஸ்னஸை நான் எப்படி கொண்டு போவேன், என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன, எத்தனை சிந்திக்கிறோம் நாம். அநேக கவலைகள் அல்லவா. கவலைகள் ஒன்று அல்ல, அநேகம். வாழ்க்கையின் ஒரே நேரத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும், நம்மள்கிட்ட வந்து சேரும். ஒவ்வொன்றிலையும் முட்டி மோதி எங்கிட்டாவது இத்தனோண்டு ஒளி கிடைச்சிடாதா நம்ம அதிலேருந்து வெளியே ஓடி போக அப்படின்னு சொல்லி தானே நம்ம இன்றைக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உள்ளத்துக்குள்ளே நடக்கிற கவலை வெளியில் என்ன செய்ய போகிறதில்ல, யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் உள்ளத்தில் அது எப்படி இருக்குதா, நெருப்பு போல எரிந்து கொண்டே இருக்கிறது. தக 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 நெருப்பு கிட்ட நம்ம இருக்க முடியுமா? ஆனால் நம்ம உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படிதான் அந்த கவலைகளினால எரிகிறது என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயுல கூட 6:25 நம்ம பார்க்கலாம், எதற்காக நீங்கள் கவலைப்படணும், ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். நீ நாளைக்கு என்ன குடிக்க போகிற, என்ன உண்ண போகிற, ஜீவனுக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எண்ணத்தை உடுப்போம் என்று, ஐயோ நாளைக்கு எனக்கு துணி உடுத்துறதுக்கு இல்லையே, சரீரத்துக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். உங்களுக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, என்ன உடுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, என்னத்தை குடிக்க போகிறீங்கன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். ஆகாரம் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமா? இல்லையே, ஜீவன் தானே முக்கியம். உடையை பார்க்கிலும் நமக்கு சரீரம் தேவனுடைய அங்கமாக இருக்கிறதல்லவா. தேவ சாயலாகவே படைக்கப்பட்ட அந்த சரீரம் தேவனுக்கு பிரியமானதல்லவா. எதுக்கு நீ இதெல்லாம் பிடிச்சி கவலைப்படுற? உன்னை படைச்சவர், உன்னை உருவாக்கினவர் ஏன் உனக்கு கொடுக்க மாட்டாரா? எதற்காக நாம் அதை நோக்கி கவலைப்பட வேண்டும்? உமது ஆறுதல்கள் என் ஆத்துமாவை மகிழ்ச்சி அடைய செய்தன அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு அல்லவா. ஆறுதல்கள் தேவன் தரும் ஊக்கம் தாங்க. அது ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கிறப்ப ஒரு வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியின் சமாதானம் தான் நமக்கு என்ன செய்தான், நமக்கு ஊக்கம் தர்ற ஒரு பூஸ்ட்டு, ஒரு ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி ஒரு அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், நம்ம தெம்பாக இருக்கும். நம்ம பசியில் பட்னியில் கிடைக்கிறப்ப ஒருத்தனுக்கு போய் ஒரு கப்பு நிறையா மில்க்கோ ஒரு கப்பு நிறையா ஏதோ ஒரு பானம் கலந்து கொடுக்குறப்ப அவனுக்கு எவ்வளவு அந்த ஹாப்பியாக இருக்கும். அவன்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி வரும் அல்லவா, அவங்கிட்ட ஒரு தெம்பு கிடைக்கும் அல்லவா. அந்த ஆறுதலான வார்த்தைகள், தேவனுடைய ஆறுதலான வார்த்தைகள் நம்ம கவலையில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்கிறதா, ஊக்கத்தை அளிக்கிறது, நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. நம்மளுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறதா, மகிழ்ச்சி அடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஆறுதல்கள் கவலைகளை மட்டும் அடக்குவது அல்ல, அது மகிழ்ச்சியை என்ன செய்கிறது,
உண்டாக்குகிறது. கவலையை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லை, நம்மளுடைய மனசில் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் நிலவ செய்கிறது அல்லவா தேவனுடைய வார்த்தைகள். அவை ஜீவனுள்ள வார்த்தைகள் அல்லவா. இந்த ஆறுதல்கள் கவலையை நம்மிடத்திலிருந்து என்ன செய்கிறது? எடுத்து போடுகிறது என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 51:12 சொல்லுகிறாரு அவரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் தாங்க உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிறேன். மனுஷனை நம்பி நம்ம போனோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்கப்பட்டு தான் நிற்கணும். ஆனால் தேவன் தர்ற ஆறுதல் நமக்கு நிரந்தரமான ஆறுதல். தேவன் தர்ற ஆறுதல் நமக்கு நித்தியமான ஆறுதல். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யாரு? ஏன் உன் கவலையில நீ என்ன மறந்து போற? இத்தனையும் நான் செஞ்சனே, உன்னுடைய பிரச்சனையிலேருந்து நான் உனக்கு விடுதலை தரமாட்டேனா? தேவன் கேட்குறாருங்க, நான் கேட்கல. எவ்வளவு பிரச்சனை பாடு இருந்தா கூட இத்தனையும் நான் வானத்தை என்ன செஞ்சேன்? படைச்சனே. புல்லுக்கொப்பா இருக்கிறான் மனுஷனுடைய நாட்கள் என்னது? உறுதியே கிடையாது. படுத்தா எந்திக்க நிச்சயமில்லாத உலகம். அவனுக்கு போய் நீ ஏன் பயப்படுற? வானத்தை நான் என்ன செஞ்சேன்? உண்டாக்கினேனே, விரித்து இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினேனே, ஒன்று உண்டாக்குனேனே, நீ என்னை மறந்து போயிட்டே, உன் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி கூட தேவன் கேட்குறத நம்ம இங்கே பார்க்கலாம். கவலைகளின் காரணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, உலகியலான சவால்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களை நம்ம எதிர்த்து என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டியது இருக்கிறது. வேலை, பொருளாதாரம், நோய்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ ஒடுங்கி போயிடுறோம். ஐயோ எனக்கு ஏன் இந்த இது நேரிட்டது அப்படின்னு சொல்லி கூட மனுஷன்ட்டு என்ன செய்யுது? ரொம்ப அழுத்தங்கள், குற்றச்சாட்டு, விரோதம். ஏன் நான் நல்லா தானே இருந்தேன், எனக்காக ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அதை நினச்சி ஆவிக்குரிய போராட்டங்களில், பரீட்சையில், நம்பிக்கையில், நம்ம தடைகளில் என்ன செஞ்சிடறோம்? விழுந்து போயிடுறோம் கவலையில். ஆனால் சங்கீதத்தில் அவர் இன்னொரு காய் எழுதுறாரு, நீ இவ்வளோ பிரச்சனையில், இவ்வளோ பாடுகளில் நீ ஏன் துக்கமாக இருக்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறத கூட நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதம் 42:5 என்ன சொல்கிறாரு? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? உன் பிரச்சனையை பார்த்து, உன் வேலையில், ஒரு பொருளாதாரத்தில், உன்னோட நோயில் ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவரை நோக்கி பார்ப்போமே. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்லி கூட தாவீது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கட்டும், எவ்வளவு போராட்டங்களாக இருக்கட்டும், தேவனை நோக்கி நாம் காத்திருப்போமா? தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, நம்முடைய கவலைகளிலிருந்து, நம்முடைய கண்ணீரிலிருந்து தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரே. தேவனுடைய ஆறுதல்கள் எப்படி இருக்கிறதா? எங்கே நமக்கு தேவனுடைய ஆறுதல் கிடைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய ஆலயம். அங்கே போய் நம்ம உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலக கவலையெல்லாம் மறந்துடலாம். பரிசுத்த ஸ்தலம் அல்லவா அது. சங்கீதம் 23:4 சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். மரண இருளுங்க, மரண இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தால் கூட பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் பொல்லாப்பு எனக்கு நான் என்ன செய்யாது? வராது. நான் பயப்பட மாட்டேன். என்ன செய்கிறாரு? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஐயா. நீங்கள் என் கூட இருக்கிறதுனால, நீங்கள் என்னை ஆற்றுறதுனால, நீங்கள் என்னை தேற்றுகிறதுனால நான் எதுக்கு பயப்படணும்? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார் அல்லவா. மரண இருள் பார்த்தீங்களா? ஐயோ ஒரு கொடுமையான நோய் வந்துருச்சா, மரணம் முன்னை நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லலாம், உலகத்தில் உள்ள மக்கள் சொல்லலாம். ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உன்னை தேற்ற பண்ணுவேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது எங்கே போச்சு அந்த மரண இருள்லாம்? நம்மை விட்டு அகன்று போய்கிறது அல்லவா. தேவனின் நெருக்கமே முதல் என்னது? ஆறுதல். தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறப்ப, தேவனை நெருங்க நமக்கு என்ன செய்கிறது? மனசில் ரொம்ப ஆறுதல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அடுத்த ஆறுதல்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்களில் நமக்கு என்ன செய்கிறது? ஆறுதல்கள் கிடைக்கிறது.
2 கொரிந்தியர் 1:20 பார்த்தீங்க அப்படின்னா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள்ங்க. உங்களுக்கு வாக்கு பண்ணினாரா, அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனமாற அவர் மனு புத்திரன் அல்ல. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி கூட நம்ம அங்கே பார்க்கிறோம் அல்லவா. வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் போது மனசில் என்ன செய்கிறது? மகிழ்ச்சி உருவாகுகிறது. கவலைகளை எல்லாம் நம்ம மனதிலிருந்து என்ன செய்யப்படுகிறது? எடுபட்டு போகிறது என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 3ஆவதாக பார்த்தோம்னா, முதல்ல தேவனுடைய சந்நிதி நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் 2வது ஆறுதலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஆறுதல் நமக்கு எப்படி இருக்கு? ஆறுதல்களாக இருக்கிறது. யோவான் 14:26 நாம் பார்ப்போமானால், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. என் நாமத்தில் பிதா அனுப்புவார் பார்த்தீங்களா, ஒரு தேற்றரவாளன். எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பாருங்க. போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி ஆறுதலாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? நம் உள்ளத்தில் அமைதியை ஊற்றி பயத்தை அகற்றுகிறார். நம்ம அமைதியாக இருக்கிறப்ப பயம் நம்மை விட்டு தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சந்நிதியில், தேவனுடைய ஆலயத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறப்ப நம்மளுடைய மனசில் என்ன செய்யுது? பயத்தின் அகன்று போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக ஜெபத்தின் சக்தி. ஜெபத்தால் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கூட பிலிப்பியர் 4:5-6-7 நாம் பார்ப்போமானால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, உன் மனசில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு போராட்டமாக இருக்கட்டும், என்னென்ன துக்கமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்ய வேண்டுமா? உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால நீ என்ன செய்யணும்? தேவனுக்கு வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஜெபம் என்ன செய்கிறது? கவலைகளை சுமந்து கொண்டு தேவனிடத்தில் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறது. நடைமுறையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, கவலை வந்தால் அதை என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாதுங்க. மனுஷங்கிட்ட இல்லை, தேவன்கிட்ட முறையிடுவோமா? தேவனிடத்தில் சொல்லுவோமா? தேவனுடைய சமூகத்தில் நாம் கதறுவோமா கவலைகளை குறித்து? அப்போ தேவனுடைய வசனத்தை பிடித்து நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். நீங்கள் என்னத்தை உண்போன்னு சொல்லி கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? தேவ சந்நிதியில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிக நேரங்கள் செலவிடும் பொழுது நம்மளுடைய கவலைகள், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அங்கே கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆவிக்குரிய சபை விசுவாசிகள் அது என்ன செய்யுது? இருக்கிற இடத்துல அது நமக்கு ஆறுதலை தருகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். கவலை வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். ஆனால் தேவனுடைய ஆறுதல்கள் கவலைக்கு அங்கே விடையாக அமைகிறத கூட நம்ம பார்க்கிறோம். கவலையினாலே நம்ம விழுந்து விடக்கூடாதுங்க. அது ஒரு பார்ட்டு தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள், ஜெபங்கள் அங்கே நமக்கு ஆறுதலாக அமைகிறத கூட நம்ம பார்க்கலாம். சங்கீதக்காரர் தாவீது போல நாமும் தேவனுடைய ஆறுதலை அனுபவித்து உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு வாழ நாம் இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். நம்ம அப்படி வாழ்வோமா? தேவன் அதைத்தான் நமக்கு இந்த இடத்தில் விரும்புகிறார். இறுதியாக கவலை நம்ம உலுக்கினாலும் தேவனுடைய ஆறுதல் நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறது? நிலை நிற்க பண்ணுகிறார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னதை செய்து முடிப்பாருங்க. அந்த இடத்துல நம்மளை என்ன செய்கிறாரு? நிலை நிற்க பண்ணுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய கவலை எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சந்நிதியில், அவருடைய வசனத்தில், பரிசுத்த ஆவியினிடத்தில் ஜெபம் மூலமாக நம்மளை என்ன செய்ய போகிறது? மகிழ்ச்சி அடைய செய்யும் என்பதை நாம் அதிகமாக நிச்சயமாக நம்பலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, ஆமாப்பா, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் சொல்லி நாங்கள் ஜீவனுக்காகவும் சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல்
மரண இருளில் நாங்கள் நடந்தால் கூட அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. ஆற்றுகிற தேற்றுகிற உடைய தடிக்காக கோளுக்காக நன்றி அப்பா. ஆறுதல் தருகிற உடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சுவாமி. ஜெபத்தின் வல்லமை எங்களிடத்தில் அதிகமாக்கி கவலை எங்களிடத்திலிருந்து நீர் எடுத்து போடப்படுகிற தேவனா இருக்கிறபடியால் கூட மக்கு நன்றி சுவாமி. என் தேவன் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் தியானிக்க, உம்முடைய வசனத்தின் அப்பா நாங்கள் சக்தியை நாங்கள் தெரிந்து கொள்ள என் தேவன் இங்கே கிருபை செய்யுங்க சுவாமி. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொன்னீங்களே சுவாமி. ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. என் தேவன் அப்பா தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.